நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன். அது நைட் டைம்லயும் அழகா இருக்கிறதுக்காக நிறைய லைட் எஃபெக்ட்ஸ். 21க்கு 16 அடி சைஸ்ல பெரிய லிவிங் ஹால். அதுல சென்டர்ல ஒரு பகுதிக்கு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அதுல டைல்ஸ் ஒர்க், ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ஒர்க், ப்ரொஃபைல் லைட்ஸும் சீலிங்ல ஒரு பெரிய ஸ்கைலைட்டும் கட்டி லிவிங் ஸ்பேஸை அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சன் டிசைன்ஸோட கஸ்டமைஸ்டு மைக்கா பெட்ரூம் டோர்ஸ் கொடுத்து 3 பெட்ரூம் இந்த வீட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவின்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன், பால்கனி, லாபி, அது போக கார் பார்க்கிங் உட்பட எல்லா இடங்கள்லையும் நிறைய லைட்ஸ் கொடுத்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.9 சென்ட், அதாவது 1250 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 25 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்டர் டிசைன், ஸ்டைல்ஸ் ஒர்க், அது போக ஆர்டிஃபிஷியல் கிராசஸ் எல்லாம் கொடுத்து அது நைட் டைம்லையும் ஹைலைட் ஆகிற மாதிரி நிறைய லைட்ஸோட எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினில் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் பெரிய கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 17க்கு 12. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வாலுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணி வாலில் சென்டரில் பேனலிங் ஒர்க்கோட அழகாக லைட் எஃபெக்ட்ஸும் கொடுத்து பார்க்கிங் ஸ்பேஸை அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து 5.5க்கு 5 அடி சைஸில் கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட். இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 21க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு வெர்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உடன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்காக 2 பக்கமும் செல்ஸ் வித் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் சென்டரில் ஒரு பகுதிக்கு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அங்கே வால்ஸுக்கு டைல்ஸ் ஒர்க் வித் க்ரீனா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் வித் ப்ரொஃபைல் லைட்ஸும் சீலிங்கில் பெர்கோலா டிசைன்ஸோட பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. அடுத்து லிவிங் ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 11க்கு 10. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 4.5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16க்கு 8. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு ஃபுல் பாடி டைல்ஸ் லே பண்ணி கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கு ஆப்போசிட்டில், அதாவது சவுத் சைட்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டேபிள் டாப், கீழே பேஸ் கேபினெட், மேலே ஓவர் கேபினெட், சைடில் புல் அவுட் டைப்பில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட், அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க.
லிவிங் ஸ்பேஸோட ஒரு கார்னரில் கேர்டு ஷேப்பில் ஸ்லாப்லெஸ் டைப்பில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பெட்ரூமுக்கு 10x4 அடி சைஸில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சவுத் சைடில் சின்னதாக ஒரு பிளான்டர் பாக்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த ஓப்பனிங்க்கு சேஃப்டி கிரில் அண்ட் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிடுவாங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். கீழே சென்டரில் பெரிய உட்டன் காட், ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசட், மிரர், டோர் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. செகண்ட் பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் எல் ஷேப்பில் பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ஸில் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சன் டிசைனில் மைக்கா லேமினேட்டட் ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் 99 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.